அம்மா ஆகார கோபத்துடன் நீங்க பத்திகளே யாரு யார் தெரியுமா? யாரு? அது சிவபெருமானுடைய மனைவி உமாசக்தி பார்வதா. எப்படி? உமாசக்தி பார்வதா. ஏமா உமா பார்வை சக்தின்னு அழகு பேரழகு. அப்படியாப்பட்ட உமா பார்வை சக்தி எங்க ஆகாரமா கோபத்துடன் கோழிமுட்டை கண்ணழகி கோடாளி பல்லழகி இப்படி ஆகாரமா கோபத்தோட இருந்தீங்களே நீங்க எங்க? எப்படி தெரியுமா? எப்படி? நேற்று தினத்தில் என்ன நடந்தது? என்ன? கணவருக்கு எனக்கு சரியான வாக்குவாதம். சரி, கணவர் என்று பாராமல் எப்படி வாக்குவாதம்? எப்படி தெரியுமா? உலகத்தில் முதல் தெய்வம் யார் என்று நான் கேட்க அவர்தான் சொல்ல மாயக்கண்ணன் என்று சொல்ல கோபத்தில் அடே சிவனே என்று சொல்லிவிட்டேன். கணவர் என்ன செய்தார் தெரியுமா? கட்டி கணவர் என்று பாராமல் அடே சிவன் என்று சொல்லிவிட்டாய். இன்றிலிருந்து ஒரு வருட காலமாக சுடல வனத்தில் சுடல காலியாக சாபத்தை விட்டார். உங்களோட பெயர்? என்னை பெயர் தான் சுடலக்காளி. இருந்தாலும் இந்த சுடலக்காளின்னு சொல்றீங்க, ஆகாரமா கோபத்தோட வந்திருக்கிறீங்க. இந்த இப்பொழுது உமா பார்வை சக்தினா பச்சரிசி பால் பூஜை உண்டுவாங்க. நீங்க என்னென்ன சாப்பிடுறீங்க? என்ன தெரியுமா? வா சொல்றேன். கொஞ்சம் ஸ்டாண்ட் ஆடுதான், கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்க. ஸ்டாண்ட் ஆடுதுன்றாரு. கொல்லிமலை தேசத்துல கோழி வித்த கத்துவேன். எப்படி தெரியுமா? பாசான எல்லையில மாடப்பழ திட்ட சக்தி, சுடுகாட்டு எல்லையில சுட்டப்பழ திட்ட சக்தி, பச்சை பிடத்த பாலுடைய திட்டவ, சுட்ட பழத்தை சூறையாடி திட்டவ. ஏமா அப்படி சாப்பிட்டாலும் ஆகாரமா கோபத்தோட வந்தீங்க, என்ன காரணம்? இப்ப என்ன செய்வது தெரியுமா? மும்மூர்த்தி தேவர்கள் யாருமே எதுவும் பார்க்கவில்லை. யாரு மும்மூர்த்தி தேவனா? யாராரு? யார் தெரியுமா? சிவன், விஷ்ணு, பிரம்மா. சிவன், விஷ்ணு, பிரம்மா. ஆமா, காத்தல் அளித்தல் படைத்தல் என சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவருக்கு கூடு தொழில். அப்படியே தேவரை பார்க்கவே இல்லை. அதனால ஆகாரம் கோபப்படைந்து என்னோட அம்சையால் ஒரு பாலை பிறக்க செய்து ஆகாரமா கோபத்தோட வந்திருக்கிறீங்க. அப்பா ஆனா யாருமே உன்னை வந்து செத்து இருக்கிறாங்களா இல்லையா, எங்க போனாங்க அப்படின்னு கையிலகிரி யாருமே வந்து பார்க்கவில்லை. யாருமே பார்க்க கிடையாது. அதனால இந்த சுற்றுலா வனத்துல என் அம்சையால ஒரு பாலை பிறக்க செய்து அந்த தேவரை சிறப்பிக்க சொல்ல வேண்டும். அப்படியாகட்டும். அப்படியாக இருந்தாலும் யாக செய்யலப்பா. யாக செய்தாரே உலகமாக
அம்மா இப்பதான் பேச ஆரம்பிக்கிறான். அப்பா அப்பா, நிலம் ஆமா, நீர் கைனாமலை, காற்று விவசாயம், ஆகாயம் நெருப்பு, அருணிமான கடலும் இங்க ஆரி அடிக்கிறாங்களா? அக்னி சோலையும் ஆமாங்க. எப்படி பிறந்திருப்பேன் யாருக்கு தெரியும்? நான் பேசும் வார்த்தைக்கு ச்சே, யாரோ எதிர்பார்த்த பேசிக் கொண்டிருக்கிறார். ரெண்டாவது நாடகம். யார் என்று பார்ப்போம். எப்படி பிறந்திருப்பேன். டம்ளர் 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 ஒரு வடை வச்சாங்களா? வடைங்களா? அவருக்கும் வச்சிருப்பாங்க, சாப்பிட்டுருப்பாரு. ஏன் பைத்தியமா உனக்கு? உனக்குலாம் ஆதார் கார்டு எங்கடா பதிவு பண்றீங்க? லப்புக்கு லப்பு. சாமி, ஏப்பா அப்பங்க மவன் செத்து போயிட்டு ஆறு கொண்டு வைப்பாங்க. அப்பதான் வைப்பான். இவனுக்கு இவனே வச்சுக்குவானா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்டா அடிக்கிறான்? அருக எப்படி பிறந்தேன். நெருப்புடா நெருப்புடாப்பா. போக்கு போக்கு போக்கு. மீசை இறங்குது பாரு. எப்படி பிறந்திருப்பேன். யாருக்கு தெரியும்? அருணிமான கடலும் ஆரி அடிக்கிறாங்க வாங்கிக்க. அடிக்காதீங்க. கட்டி பூட்டிடா கண்ணாலா கண்டபாடி கட்டி பூடிடா. எந்த இடத்தில் சுகமான அதிகம் கண்டுபிடிப்பேன். எப்படி பிறந்தேன். கவிச்சடிக்கும். எப்படி பண்றீங்க? அவத்துக்காடா நெருப்பு தான் அவன் செத்தா செத்துட்டு போவான். ஏய் அப்பா ஒன்னே காலுக்கு சங்கு ஊத்துது. எப்படி பிறந்தேன். யாருக்கு தெரியும் சாமி? என்னை பத்தி நீ புகழ்ந்து பாடு. நான் உள்ளக்குள்ள சக்கரை பருத்தி. அவனே செத்து போயிடுவான். நான் உண்மையில்ல மெழுகு பருத்தி. ஆமாங்க. பெத்தெடுத்தது யாரு? அழகு பேரு வைத்தது யாரு? நான் உள்ளக்குள்ள சக்கரை பருத்தி. செட்டுல என்னோட ஆர்வம். அப்படித்தானே நினைச்சிட்டு இருப்பேன். சொல்லுங்க. எத்தனை திசை இருப்பது? எத்தனை திசை? திக்குகளோ? 8. 8 திக்குகள். 4 திசை. தேடி பார்த்தால் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு. யார் என்று தெரியும். பிறகு வைத்தது போவே. அளவுக்கு வந்து ஏர்வாடு பாஞ்சு பண்ணி அந்த அளவுக்கு வந்து
எப்படி பிறந்தேன் என்று தெரியாமல் ஆமா போயிட்டலையா அப்படியே சொன்னேன். ஆமாங்க 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 ரவுடி பண்றாங்க அங்கதான் எனக்கு தானே ஆமா ஆமா நான் பிறந்ததுக்கு தானே பண்றாங்க மீச மீச எனக்கு பாரு ஒரு காலையில 30 கும்பிட்டு வேட்டு வெடிச்சு அடிக்கிறாங்க ஆமா அது கூட மடமட பண்ணிக்கலாம் ஏய் நீ என்னை அசிங்கப்படுத்துகிறாய். மீச நேரா கட்டினீங்க சொல்லுங்க மறந்து தேடி வார்த்தை வணக்கத்தை போகணும் என்னை பார்த்த உடனே ஏய் சொல்லுங்க என்னை பார்ப்பவரெல்லாம் நான் பெற்கவில்லை என்று அபயம் என்று ஓடுகிறார்கள். ஆமாங்க தஞ்சாவூர் என்று வருகிறார். நாம கண்டு ராசி கொண்டு வர சொல்லுங்க நீ மோடி அது பேஜால கொடுத்து விட்டு தான் இருக்கணும் அவருதான் நல்லவன் தான் சொல்லுங்க கொஞ்ச நேரம் போற அவங்க இங்க வரட்டும்